திருப்பரங்குன்றம் அதுலயே இந்த இந்து முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை அங்க இருக்கக்கூடியவங்க யாருமே பாராட்டாத நேரத்துல யாருக்குமே தெரியாது. இந்துவுக்கும் சரி முஸ்லிமுக்கும் சரி யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல ஒரு தீபம் ஏத்துறத இவ்வளவு பெரிய விஷயமா அத எண்ணெய் ஊற்றி வளர்த்து தீபத்தை ஏத்தல, ஆனா அதற்கான சர்ச்சையை எண்ணெய் ஊற்றி வளர்த்திருக்கிறது இந்த திமுக அரசு. திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீதிமன்ற அவமதிப்பையும் செஞ்சு போட்டு தொடர்ச்சியாக 3 முறை நீதிமன்ற தீர்ப்பை மீறிய தமிழக திமுக இந்து விரோத அரசுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்துல நேற்று நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் இன்னும் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த தீர்ப்புல அவர் திருப்பரங்குன்றம் முதல் முறை அல்ல, பல முறை இந்து பண்டிகைகளுக்கு இந்து கோயில்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த அரசு செயல்பாடு எடுக்கிறது இல்ல, எதிர் செயலை எதிர்வினையை ஆற்றுகிறது அப்படிங்கறத உதாரணத்தோடய கொடுத்திருக்கிறாரு. அதன் எல்லாத்துக்கும் மேல தீர்ப்பை கொடுக்கிற நீதி அரசரை என்ன விதமாலாம் நீங்க அவதூறு பேசுறீங்க? அந்த தீர்ப்பை இன்னும் 2 நீதி அரசர்கள் இருவர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் அதை அப்ஹோல்டு பண்ணிருக்கு. அவங்களை ஏன் நீங்க திட்டுறது இல்ல? இவரை மட்டுமே நீங்க பர்சனலா டார்கெட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதோ காண்டு இருக்கு. திரு GR சுவாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில இந்த அரசு தாக்குது. பாராளுமன்றத்துல போய் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் முன்னாள் அமைச்சர் TR பாலு அவர்கள் பேசுறாரு. இந்தியா கூட்டணியில எல்லாரும் போய் இம்பீச்மெண்ட்னு போய் ஒரு நீதி அரசர் ஒரு மனிதரை இவ்வளவு தூரம் ஏற்கனவே அவர் மேல இந்த பகுத்தறிவு குரூப் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவர் மேல ஏற்கனவே பல புகார்களை சொல்லி இதே போல பிரஸ்ஸை எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்த அந்த கூத்தையும் நம்ம பார்த்தோம். இப்படி பல விதமாக அவரை எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு இந்த திமுக அரசு தவிப்பதன் மர்மம் என்ன? முதல்வர் அனைவருக்குமான முதல்வரா தமிழகத்துல மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு பேசுறதை விட பொதுவெளியில இங்க என்ன நடக்குது டேஷா அப்படின்னெல்லாம் ட்வீட் போடுற அளவுக்கு கீழ் இறங்கிட்டாரு. அவர் எப்படி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு தான் அவர் பேசுவார். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்களுடைய மன ஓட்டத்தை தெரிஞ்சு இருந்தாலும் என்ன பண்றது, மீசையில மண் ஓட்டல அப்படிங்கிற ரீதியில அவர் பேசித்தான் ஆகணும். ஈடி மிரட்டுறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. மக்களே மனசுடைஞ்சு போய் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலையில ஏதாவது ஒரு வகையில மாற்று கிடைக்காதா திமுகவுக்கு அப்படின்னா இன்னைக்கு சாமானிய மக்கள் திமுகவுடைய வாக்கு வங்கியே ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. அதுல 200 தொகுதியில இவங்க ஏற்கனவே எதுல வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக அடுத்த முறை அவங்க பதவி ஏத்துக்கிறதுல கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.